வந்தது. நான் மட்டும் தனியே ஒரு அறையில் வெளியே வர முயன்று எட்டி உதைத்தேன். என்னை யாரோ கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தனர். என் வருகையை எதிர்பார்த்து ஒரு ஊரே காத்திருந்தது. அது எந்த இடம் என்று கேட்டேன். கருவறை என்று கூறினார்கள். ஆம், இன்று நான் கருவறைக்குள் மட்டுமல்ல, இப்பேச்சுலகிற்கும் ஒரு கருவாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்று கருவறைக்குள் இருக்கும் குழந்தைகளின் குரலாக நான் பேச வரவில்லை. அந்த கருவை சுமக்கும் அன்னைகளின் குரலாகத்தான் பேச வந்துள்ளேன். ஏதோ 10 மாதம் என்னை இருளில் சுமந்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் கூறுகிறாயே, இதற்கு சுமக்காமலே இருந்திருக்கலாம் என்று அன்னைகளிடம் மரியாதையோடு பேசுபவர்களே, இருளில் இருந்து தன் பிள்ளை வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக பிரசவத்தின் போது மட்டுமல்லாமல் தினம் தினம் பிரசவ வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அன்னைகளின் தியாகத்தை என்னவென்று நான் கூறுவேன்? எனது மகளின் கழுத்தில் தாலி ஏற வேண்டும் என்று நினைத்து தன் தாலியை அடகு வைப்பவள், என் பிள்ளை புத்தகத்தை சுமக்க வேண்டும் என்று கருதி செங்கலும் மண்ணும் சுமப்பவள், தன் மகன் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று எண்ணி யாரிடமோ தலைகுனிந்து நிற்பவர், வேறு பிள்ளை அணிந்திருக்கும் உடையை கண்டு தன் பிள்ளை ஏங்கிவிடக் கூடாது என்று கருதி கடன் வாங்கியாவது அந்த விலை மதிப்புள்ள உடையை வாங்கி தரும் அன்னைகளை கிழிந்த உடையோடு சாலையில் விடுகின்றோமே, அடுத்த கணம் அவள் எப்படி சிந்திப்பாள் என்று தெரியுமா? வெளி உலகம் தெரியாத என் பிள்ளைக்கு நீதான் துணை நிற்க வேண்டும் இறைவா என்று கைவிட்ட நமக்காக கையேந்தி வெளியில் நின்று வணங்குவாளே தவிர ஒருபோதும் உன்னை சமிக்க மாட்டாள். தன் பிள்ளைக்கு 3 நேரமும் தாய்ப்பால் தர வேண்டும் என்பதற்காகவே உணவுண்ட தாய்மார்கள் இங்கு எத்தனை பேர்? அதே பிள்ளை சாப்பிட்டாயா என்று கேட்டால் தனது சோகத்தை பிள்ளையிடம் காண்பித்துக் கொள்ள கூடாது என்பதற்காக சாப்பிட்டேன் என்று பொய் கூறிய தாய்மார்கள் இங்கு எத்தனை பேர்? ஊனமாக நான் பிறந்திட்டால் கூட முதுகில் என்னை சுமந்து உழைத்தாயே, மூளையிலே உன்னை தூக்கி எறிந்தேன், அன்றும் நீ சிரித்தாயே. தன் கருவில் இருந்து பிறந்த குழந்தை உணவுண்டு கொண்டிருக்கும் போது மலமே இருந்தாலும் சிறு சுளிப்பு கூட முகத்தில் இல்லாமல் கைகளில் எடுத்திடுவாள். அதே குழந்தை மலத்திற்கு தரும் மரியாதையை கூட உனக்கு தராத போது மனமுடைந்து நீ நின்றாயே. பிரசவ அறையில் நீ கதறி அழுதது இன்று வரை என் செவிகளுக்குள் ஒலித்துக் கொண்டேதான் உள்ளது. நம்மை கருவில் சுமந்தவளுக்கு கல்லறை கட்டுவதற்கு கூட உடன் பிறந்தவர்கள் இடத்தில் பெரும் வாக்குவாதம். ஏன் இந்த அவல நிலை? குப்பை தொட்டியை கண்டு கோவில் என்று நீ கூறினால் கூட தன் பிள்ளை மேல் இருக்கும் நம்பிக்கையில் கையெடுத்து வணங்குவாள். 500 ரூபாய் புடவையை கூட 5 கோடி மதிப்பை போல் எண்ணி மகிழ்கிறாய். 5 நிமிடத்தில் உன்னை தூக்கி எறிந்த பிள்ளைகளை அடித்தால் என்னவென்று கேட்டால் என் பிள்ளை அடிதாங்காது என்று அழுது கொண்டே கூறுவாள். நீ மீண்டும் கருவாக மாறினால் உன்னை எத்தனை முறை கூட சுமக்க என் கருவறை தயாராக உள்ளது என்பாள். இன்று நான் ஏன் குறிப்பாக பேசா பொருள் என்று கருவறையை கண்ணீர் வடித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று தெரியுமா? எனக்கும் கருவறைக்கும் அதிக தொடர்புண்டு. கருவில் இறந்து விட்டது என்று கூறிய குழந்தைதான் ஒரு அன்னையின் வேண்டுதலின் கீழ் உயிர் பெற்று இன்று உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றது.